இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், அவர் சொன்னபடி நான் நடப்பேன். அவர் எனக்காய் செய்ததை நம்புவேன், அவர் பொன்முகம் காணவே வாஞ்சிப்பேன். அவர் வருவார், அவர் வருவார், மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார், அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். அவர் வார்த்தைகள் என் குரலாய் மாறும், என் வாழ்வில் ஒவ்வொரு கணம் தேடும். அவர் கரங்களில் நான் ஓய்வு பெறுவேன், அவரின் பாதையில் ஒளி காண்பேன். அவர் வருவார், அவர் வருவார், மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார், அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். அவன் அழைப்பது ஒரு மெல்லிசை, நமக்கு தருவார் புது ஜீவனை. எந்த துயரமும் நம் தூரம் போகும், அவரின் சமாதானம் நம் உள்ளம் தேடும். சார் சார் ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் 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 ஜனது சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான், சார் சார். நீ வந்து முன்னாடி உட்காரு, பசங்க யாராவது மிஸ் ஆயிட போறாங்க, நீ அந்த படிக்கட்டுக்கிட்டே உட்காரு. உன் அனுமதி இல்லாம பசங்க இறங்க கூடாது. ஏன்னா ஃபுல்லா இந்த பஸ்ல நம்ம பசங்க தான் ஊருக்கு போறோம், நம்ம போயிட்டு இருக்கிறோம் ப்ரோக்ராம்காக. நீங்க வந்து உட்காரு. அப்ப அந்த சகோதரன் சொல்றாப்புல, எனக்கு அப்படி உட்கார முடியாதுன்னு. அப்படி உட்கார முடியாதுன்னு சொன்ன சகோதரனா அங்க உட்கார வைக்க முடியுமா? அப்படித்தான் ரகசிய வருகை குறித்து உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் அந்த பிளானிங்ல இருந்து நீங்க வெளியேற்றப்படுவீர்கள். இது கடவுளுடைய பிளானிங்ல சரியாண்டவரன் ஒத்துக்கிற விஷயம். இது எடுத்துக்கொள்ளப்படுதல் என் மேன்மை அல்ல, அது கடவுளுடைய பிளானிங். அதை நான் பிற்பாடு சொல்றேன். ஏன்னா இப்ப எடுத்த உடனே சொல்லிட்டா மிச்சதெல்லாம் கேட்க உங்களுக்கு சலிப்பாயிடும். அதான் ஆன்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு அது பிற்பாடு பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளப்படுதல் மேன்மை என்று நினைக்காதிருங்கள். அது கடவுளுடைய பிளானிங்கை நீங்க நிறைவேற்ற ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். எடுத்துக்கொள்ளப்படுகிற மேன்மை விஷயம் அல்ல, ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி என்று சொன்னா, மரியாளே நீ கர்ப்பவதியாய் ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இது மேன்மையான விஷயம் அல்ல, ஒப்புக்கொள்கிற விஷயம். உன்கிட்ட வந்து கேட்டாரா, நீ கன்னிகையாகவே கர்ப்பதரிக்கணும். இன்கேஸ் அதுல ஏதாவது டேஞ்சரா, சந்தி ஆனா நான் உன் கூட இருப்பேன், சந்தி ஆனா நான் உன் கூட இருப்பேன். சந்திச்சால் மரியாள் கடவுள் கூட இருந்ததுனால் கல்லெடுத்து கொல்லப்படாமல் அவளை சீக்கிரம் நிச்சயதார்த்தம் செய்த யோசப்பே மானத்தை காப்பாத்திட்டார். அவ்வளவுதான் விஷயம். பட் அந்த பிளானிங்ல நீ பயப்படுற, நான் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவனா, நான் அயோக்கிய, ஐயோ நான் எல்லாம் எடுத்துக்கொள்ள. நீதான் பிளானிங்ல பயப்படுற. பிளானிங்ல மரியாள் பயப்பட்டால் மரியாளை ஒதுக்கி இன்னொரு கன்னிகையை ஆண்டவரால் எடுக்க முடியும். ஏன்னா தாவீதுடைய வம்சத்துல
வெறும் மரியாள் மட்டும் மிச்சம் இருல. தாவீதுடைய வம்சத்துல வெறும் யோசேப்பு மட்டும் மிச்சம் இருல, நிறைய பேர் இருந்தாங்க. ஆண்டவர் நீ இல்லனா வேறொருத்தரை பயன்படுத்துவார். மரியாள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த அழைப்பு இன்னொருத்தருக்கு போயிருக்க. மரியாள் ஒப்புக்கொண்டால், இதோ நான் கடவுளுடைய வெரி குட் அடிமை என்று சொன்ன உடனே ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவருடைய வரம் பலமாய் இறங்கிற்று. வார்த்தை அப்படியே அவளுடைய கர்ப்பத்தில் இறங்கிற்று. எப்படி ஒரு காலத்துல வார்த்தை அப்படியே இறங்கிச்சோ, வெளிச்சம் உண்டாக கடவுது. சொன்ன உடனே அந்த வார்த்தை அப்படியே வெளிச்சத்தை உண்டாக்கிச்சோ, தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கம் போக கடவுது. அந்த வார்த்தை வெளியே வந்த உடனே தண்ணீர் எல்லாம் எப்படி தள்ளியதோ, அந்த வார்த்தை உள்ள வந்த உடனே மாம்சமும் ரத்தமும் ஆய் ஒரு ரூபமானது. இதுக்கு நீ ஒப்புக்கொண்டோம். ரகசிய வருகை என்பது ஒப்புக்கொண்டால் தான் இறைவனுடைய பிளானிங்ல நீ சேர்க்கப்படுவாய். ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் வேற வழி இல்லை. வெளிப்படுத்தின விஷயத்துல அடுத்த புஸ்தகத்துல திருச்சபை குறித்து, லவோதிக்கேயா திருச்சபை, சிம்ரான் சபை குறித்து சொல்லும் போது உபதிரவ வழியாகத்தான் நீ வரணும். ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் உபதிரவ வழியாய் வரணும். இத்துடன் முடிந்து விட்டது நினைக்கிறீர்களா? இல்லை, இனிமேலதான் மறுதலிக்கக்கூடிய மரிப்பு எல்லாருக்கும் அவசியம் படும் போது ஆண்டவராகிய இயேசுவே மரித்தார். அப்ப நாம் எடுத்துக்கொள்ளப்படலாமா? இதுதான் சிலருடைய வாதம். ஆண்டவராகிய இயேசுவே மரித்தார், அப்ப நாம் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படலாமா? தப்புத்தானே. நான் சொல்லட்டுமா? அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணல, முன்னாடியே சொல்றேன். எங்க அப்பனே 10ஆம் கிளாஸ் தான். நான் எதுக்கு டிகிரி முடிக்கணும்னு இருந்தியா? நான் எதுக்கு டிகிரி முடிக்கணும்னு இருந்தியா? நீ எதுக்கு டிகிரி முடிச்ச? எங்க அப்பனே பழைய வீட்டுல தான் இருந்தாப்ல, நான் எதுக்கு வீடு கட்டணும்னு சொன்னியா? நீ வீடு கட்டண இல்ல. அதேதான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்வான். அப்ப அது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும். நான் இப்படி சொல்லுவது நான் நிரூபிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க. இப்பதான் நம்ம வசனத்திற்கு உள்ளாக மெதுவாய் போய் பார்க்கணும். அங்க என்ன சொல்லப்படுதுன்னு. ஆனா அதற்கு முன்னாடி 9ஆம் வசனத்தை படிச்சிட்டோம். இப்ப 10ஆம் வசனத்தை படிக்கலாம். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி. அவ்வளவுதான். நாம் செத்திருக்கிறோமோ இல்ல நாம் உயிரோடு இருக்கிறோமோ, மொத்தத்துல நாம் ஒளியின் பிள்ளைகள் அல்லவா? அப்ப நாம் எதற்காக திருடன் வருவதை போல வருவார்னு ஏன் பயப்படணும்? இரவுல இருக்கிற பிள்ளைகளை போல நாம் ஏன் வாழணும்? நாம் மரிச்சாலும் கர்த்தருக்குள்ள, நாம் பிழைச்சாலும் கர்த்தருக்குள்ள. அப்ப விடுங்க கவலையன்றார். அப்ப விடுங்க கவலைய. அவர் நமக்காக மரித்தாரே. அவர் நமக்காக மரித்தாரே. இல்ல, ஒரு விஷயம் சொல்றேன். அவர் நமக்காக மரித்தாரே, அப்ப நீயும் மரிக்கணும். இப்படி வருமா? அவர் நமக்காக மரித்தாரேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பார்ப்பா, உனக்காக நான் கோர்ட்ல பணம் கட்டிட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கடவுள் மரணத்தை ருசித்து பார்த்தால் இதுல 2 அர்த்தம். ஒன்று, 2ஆம் மரணத்தையும் ருசித்து பார்த்ததனால் முதல் மரணம் அடைந்தவனுக்கு 2ஆம் மரணம் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிளானிங்ல ரகசிய வருகை வரும்போது அவனுக்கு முதலாம் மரணமும் இல்லை, 2ஆம் மரணமும் இல்லை. ஏன்னா அது ஆண்டவருடைய பிளானிங். அது ஏன்னா ஆண்டவரே சொல்றார், அவர் நமக்காக மரணத்தை ருசித்து பார்த்தாயிற்று. கடவுள் தன்னுடைய பிளானிங்ல டிஸ்பென்சேஷனை இழுத்து வச்சிருக்கிறதுனால் அது என்ன ஆகுதுன்னா, அதன் நடுவுல நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். அதற்காக நம்ம செத்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டோம் அல்ல, முடித்துக் கொள்ளுகிறோம். ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய விசுவாசத்தை பறி கொடுத்துறாதீங்க. கடவுளுடைய 2ஆம் வருகையை விசுவாசிக்கிற நீங்க காலத்தையும் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய 1000 அரசாங்கு காலத்தையும் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ரகசிய வருகை காலத்தையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை நாம் பறி கொடுக்க வேண்டியதாக மாறும். சரி,
இப்பொழுது நாம் சில ப்ராப்ளம் நம்ம இன்னும் மேலும் சில தர்க்கங்களை பார்ப்பது நல்லது. அது என்ன தர்க்கம் அப்படின்னா, எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம், அவனவனுடைய வரிசையில் அவனவன் உயிர் தள்ள வேண்டியது அவசியம். இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. பாத்தியா வசனம் என்ன சொல்லுச்சு? எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம், அவனவன் வரிசையில் உயிர் தள்ள வேண்டியது அவசியம். அப்போ எங்க தாத்தா அன்னைக்கு செத்தார், அவருடைய வரிசையில் அவர் உயிர் தள்ளுவார். இன்னைக்கு நான் சாவுறேன், என் வரிசையில் நான் உயிர் தள்ளுவேன். அதுதான் ஒழிய ரகசிய வருகை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பிரியமானவர்களே, இப்ப இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். வரிசையில் உயிர் தெழுதல் என்றால் என்ன? அவனவன் தன் வரிசையில் உயிர் தெழுவான். வரிசை என்று சொன்னது, வரிசை என்றால் என்ன? இங்க பாருங்க, எல்லாருமே என்ன பாருங்க, வரிசை என்றால் என்ன, வயசு என்றால் என்ன? வயசை யாராவது வரிசைன்னு சொல்லுவாங்களா? நல்ல கவனிக்கணும். வயசை யாராவது வரிசைன்னு சொல்லுவாங்களா? வயசுங்க, அவ்வளவுதான். அது அப்படின்னா ஒருத்தர் 1950 பிறந்தார், ஒருத்தர் 60 பிறந்தார், அதுக்கு பேர் வரிசை அல்ல, வயசு. ஆனா இங்க வேத புத்தகம் வரிசையில் உயிர் தள்ளுவார்கள். அப்ப வயசுல உயிர் தள்ளுவார்கள் சொல்லல. ஒருத்தன் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவர் மரிச்சிட்டார், அவர் உயிர் தள்ளுவார். அது வரிசை அல்ல, அது வயசு, அது காலகட்டங்கள், அது ஹிஸ்டரி. வரிசை என்று சொன்னால் இங்க பாருங்க, வரிசை என்றால் அர்த்தம் இருக்கு. எப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, என்ன பாருங்க, வரிசை என்றால் அர்த்தம் இருக்கு. எனக்கு தெரியாம ஒரு முறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அங்க பார்த்தா லைனா கம்பங்களை கட்டி, ஸ்டீல் கம்பங்கள் நேரா, எத்தனையோ கியூ இருக்கு. பயந்து போயிட்டேன், எந்த கியூல நிக்கணும்னு தெரியல, யார்கிட்ட விசாரிக்கணும்னு தெரியல. ஒரு கியூல நின்ற ஃபார்ம் வாங்குற நேரத்துல சொன்னாங்க, இதெல்லாம் நெக்ஸ்ட் கியூன்னு சொன்னாங்க. இதுக்கு தான் வரிசைன்னு சொல்லுவாங்க. அந்த மேல பேர் போட்டிருக்கிறாங்க, நான் படிக்கல. இந்த கியூ எதற்கு, இந்த கியூ எதற்கு பேர் போட்டிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க, நான் படிக்கல. இதுக்கு தான் வரிசைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வயசுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, ஹிஸ்டரிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா இது வரிசை. அப்ப உயிர் தெழுதல் வரிசையில இருக்க அப்படின்னா என்ன, அதுதான் அவங்களுக்கு காட்ட போறேன். எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம மரிக்கிறோமா இல்ல வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுறோமா, அதுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் இவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசினது முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இப்படி இருக்க ஜாக்கிரதையாய் இருங்கள். வசனத்தை திடீரென்று புரிந்து கொள்ள வேண்டாம், திடீரென்று முடிவு காட்ட வேண்டாம். இப்ப நம்ம 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு போலாம். இங்கேதான் ரகசிய வருகையும் இரண்டாம் வருகையும் மாறி 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 சொல்லக்கூடிய வாசகம், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாசகம். அதனால இந்த வாசகத்தை நம்ம பிடிக்கணும்னா கொஞ்சம் நாம் பொறுமையாய் இந்த இடத்துல ஒரு கொஞ்ச நேரம் தான் சொல்லி நான் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. ஒரு கொஞ்ச நேரம் தான் பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். 15ஆம் அதிகாரம் உங்க வசதிக்காக நான் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்களேன். முதல்ல இருந்து வாசித்தா நிறைய இருக்கு. 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அதான் நிறைய பேரு சந்தேகப்படுறாங்க. இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழும்பிய முதற் பலன் என்று சொன்னால் நீங்கள் எப்படி ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லுகிறீர்கள்? தப்புத்தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலன், அவர் முதற் பலனாகவே இருக்கணும். அவரே மரிச்சாராம். இந்த துரை மரிக்காம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவாராம். இது என்ன கனவு காண்றீங்களா அப்படின்னு சிலர்கள் இத சொல்லும் போது நீங்களும் ஆடி போயிடுவீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்குவீங்கன்னா, ஆமா இல்ல ஆண்டவரே மரிச்சாராம், அப்ப நான் மட்டும் உயிரோடு இருந்து என்னத்தை செய்ய போறேன்? அப்ப நான் மட்டும் உயிரோடு இருந்து என்னத்தை செய்ய போறேன்? அப்ப நானும் மரிச்சு உயிர்த்தெழுதல் அல்லவா இறைவன் பேசியிருக்கிறார். அப்ப நான் ஏன் ரகசிய வருகைக்காக வெயிட் பண்ணணும்? நான் மரிக்கிறேன் என்று
மாயமலமான தாழ்த்துதலுக்கு நீங்க போயிடுவீங்க. வசனத்தை சரியா கவனிக்கல. அதனால வாங்க ஒரு 4 வசனத்தை வாசித்து விட்டு மெதுவா நம்ம போலாம். இப்ப 20 வசனத்தை வாசித்தோம். கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து முதற் பலன். ஏன் என்று அப்புறமா கவனிக்கலாம். 21 மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ மனுஷனால் மரணம் உண்டாயிருக்கிறதை நீங்கள் மரணிக்க வேண்டும். ரகசியவர்களை கொல்லப்படுவன் என்று நினைக்க வேண்டாம். நாம் மரிக்க வேண்டும். இப்படி சொல்லும் போது நமக்கு என்ன தோணும்? ஆமா ஆமா பிரதர், நாம் மரிக்கணும். ஏன்னா நம்ம ரகசியவர்க தேவையில்லை. ஒரு மனிதனால் மரணம் ஏற்கப்பட்டது போல நமக்கு எல்லோருக்கும் மரணம் தான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது அப்படின்னு நினைக்குவோம். அடுத்தது உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்படிதான் ஒரே மனிதனால் மரணம், ஒரே மனிதனால் உயிர்த்தெழுதல். அடுத்தது ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. அதான் அதுக்குத்தான் நிறைய பேர் சொல்றாங்க ரகசிய வருகை எப்படி இருக்கும்? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்க வேண்டும். இப்ப இது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட் தானே பிரதர்? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்க வேண்டும். அப்ப எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கணும் சொல்லி இருக்கே. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கணும் சொல்லி இருக்கே. நீங்க இதை கவனிக்கும் போது ரகசிய வருகை தானாகவே மறுதளிக்கப்பட்டுடும். அதனால இந்த 22, 23, 24 வசனம், இந்த 3 வசனத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியது அவசியம். ஃபர்ஸ்ட் விஷயம், கிறிஸ்துவானவர் முதற் பலன் என்று சொல்ல காரணம் என்ன? செகண்ட் விஷயம், ஆதாமுக்குள் நாம் எல்லோரும் மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 24 கடைசி, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ இயேசு வரும்போதுதான் உயிர்ப்பிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. யாரு? விசுவாசிக்க தயார் இல்லாதவர்கள். சரி, அவர்களை நான் வையவில்லை, உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டினேன், அவ்வளவுதான். இப்போ நான் சொல்லுகிறதை நீங்க தெளிவாய் பார்க்கணும். 3 விஷயத்தை இப்பொழுது நீங்க புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, யாருக்காவது நினைவு இருந்தா சொல்லுங்க. நாம் எது அந்த 3 விஷயம்? 22 வசனத்துல நாம் எல்லோரும் மரிக்கணும், ஏன்னா கிறிஸ்துவே மரித்தார். இந்த ப்ராப்ளம் பார்க்க போறோம். 23 வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அவனவன் தன் வரிசையில், அதான் ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்க வேண்டும். 24 வசனத்துல அவனவன் தன் வரிசையில் உயிர் தெள்ளுவான். ஏனவைதான் இது செகண்ட் கம்மிங் சொல்லுகிறது, ராப்சர் அல்ல என்று முடித்து விடுகிறார்கள். நீயும் தலாட்டிட்டு வெளியே வரணும். இந்த வசனத்தை 3 வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு நிதானமாய் கவனிங்கள். பிரியமானவர்களே, கடவுள் உங்களுக்கு அறிஞ்சோ தெரிஞ்சோ தெரியாம சமாதானத்தின் நாட்களை கொடுக்கும் போது நல்ல விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஆனா இதெல்லாம் பேசிக், கிறிஸ்துல இருக்க வேண்டிய பேசிக் விஷயம். நான் இதை திரும்பி பேசுவது எனக்கே என்னடா இது ஆதியில இருந்த விஷயத்தை பேசின்னு இருக்கிறோமே. நம்ம கிறிஸ்துவின் மறுரூபம், அதாவது கிறிஸ்துவின் சாயலா மாறுகிற சத்தியத்தை பேச முடியலேன்னு எனக்கு ஆதகமா இருந்தாலும் சிலருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளவே இந்த விஷயத்தை நான் பேச வேண்டியதா இருக்கு. எனவே பிரியமானவர்களே, உண்மையிலேயே வந்துட்டு கிறிஸ்துக்கு நான் உயிர் தள்ளப்படுறோம், அது உண்மை. ஆனா முதலாம் ஆதாமுக்குள்ளத்தான போய் இருக்கிறோம். எனவே நாம் மரிக்க வேண்டியது அவசியமா இல்லையா? நாம் மெய்யாகவே மரிக்க வேண்டியது அவசியமா இல்லையா? நாம என்ன நினைக்கிறோம்? ஆமாங்கய்யா மரிக்கணும். அப்ப எதுக்கு ரகசிய வருகை? ஆமாங்கய்யா நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு ரகசிய வருகை? அதான் மரிக்கிறோமே, மரித்து உயிர் தள்ளுறோமே, அப்ப எதுக்கு இந்த ரகசிய வருகை? இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் இப்படிதான் தாறுமாறாய் நம்ம மத்தியில பேசுறோம். நான் ஒரு காலத்துல இந்த மாதிரி பிரசங்கம் எடுக்கும் போது சிலருங்க வந்து சொன்னாங்க, ஐயா வேலை இல்லாம இருக்கு, வீடு கட்ட வேண்டியதா இருக்கு, கல்யாணம் இல்லாம பிள்ளைங்களை வச்சுன்னு இருக்கிறோம், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க பார்த்தா பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் ஏதோ பேசின்னு இருக்கிறீங்க, ஆறுதலா 2 வார்த்தை கேட்டுட்டு போலான்னு வந்தா எதுவுமே ஆறுதலா இல்லை,
நோவாவுடைய படகு எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம், ஆண்டவர் எப்போ வருவார், இதை பேசிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சில பேருடைய குற்றச்சாட்டு. சரி விடு, ஆறுதலை குறித்து சொல்லுகிறார்கள் என்று ஆறுதலை பேச வந்தா சிலர்கள், பார்ப்பா இவருக்கெல்லாம் ரகசிய வருகை குறித்து பேசவே தெரியல, ரகசிய வருகையில எவ்வளவு பெரிய விஷயம்லாம் இருக்கு, இவருக்கு இதெல்லாம் பேசவே தெரியல, எப்ப பாரு ஆறுதலை குறித்து பேசுறார் என்று சிலர்கள். இப்படி நமக்குள்ள இருக்கிறவர்கள் சிலர்கள் தான் திருவிருந்துக்கு வந்திருக்கிற என்று தெரிஞ்சோம் சிலர்கள் முந்திக் கொண்டு சாப்பிடுகிறார்கள், சிலர்கள் பிந்தி சாப்பிடுகிறார்கள். இது நம்முடைய போஜனமா? முந்தி சாப்பிடுறதுக்கும் பிந்தி சாப்பிடுறதுக்கும் ஏன் பொறுத்திருந்து சாப்பிடல? பசியா இருக்கிறவங்க வீட்லயே சாப்பிட்டு வரலாம் இல்லையா? ராபோஜனத்தை நான் சாப்பாடு நினைச்சீங்களா அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி இன்னைக்கு திருச்சபை மாறிவிட்டது. அவன் என்ன பண்றானா, கடவுள் எது பேசினாலும் இன்னைக்கு நான் ஏத்துக்கிற மனசுல இருக்கேன்னு உட்கார்ந்துன்னு இல்ல, தன்னை கேட்டபடி பேசணும்னு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு ஏற்றபடி பேசினால் கடவுள் பேசினார் என்று சொல்றோம். நான் என்னென்னமோ பேசுறாருங்கன்னு சொல்லும் போது, அட போங்க அவர் என்னென்னமோ பேசுறாருங்க அப்படின்னு சலித்துக் கொள்கிறோம். யார் மேல குற்றம்? கடவுள் எதை பேசினாலும் ஆறுதல் பேசுறாரா, அது உன்னுடையதா எடுத்துக்க. அடுத்த வாரம் ஆண்டவர் சத்தியத்தை பேசுறாரா, எடுத்துக்க. அடுத்த வாரம் மேத்தமெட்டிக்கல் மாதிரி பேசுறாரா, எடுத்துக்க எடுத்துக்க. எனக்கு இப்படித்தான் பிரசங்கம் இருக்கணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா ஒரு சில பிரசங்கம் புள்ளி விவரம், ஒரு சில பிரசங்கம் சத்தியத்தின் வெளிப்பாட்டு, ஒரு சில பிரசங்கம் ஆறுதல், ஒரு சில பிரசங்கம் சீர்திருத்துதல், ஒரு சில பிரசங்கம் மேல் நோட்டம், ஒரு சில பிரசங்கம் ஆழமானது. வித்தியாசம் இருக்கையா? அந்த வித்தியாசத்தோடு கூட நம்ம ஏற்கிறது நல்லது. அதனாலதான் சில விஷயங்கள் நாம் பேசும்போது சிலர்கள் சலித்துக் கொள்கிறார்கள். சலித்துக் கொள்ளாமல் இப்ப வாங்க போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி 42ஆம் வசனத்தை சொல்லி முடிச்சிடறாங்க. என்னன்னு? ராப்சர் என்பது இல்லவே இல்லை. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ராப்சர் இல்லவே இல்லை. ஏன்னா மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். அழிவுள்ளதா இருக்கிற நீ மரிக்கணும், மண்ல புதைக்கப்படணும். அழிவில்லதா நீ எந்திரிக்கணுமே ஒழிய இதுக்கு நடுவுல எதுக்குடா உனக்கு ரகசிய வருகை என்றெல்லாம் இன்னைக்கு ரகசிய வருகை திருச்சபை மக்களால் மறுதலிக்கப்பட்டு வருது. அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். எல்லாருமே போய் உட்கார்ந்துட்டாங்க. ரகசிய வருகை தேவையே இல்லப்பா, அழிவுள்ளதா விதைக்கிறோம். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, கோதுமை மணியானது மண்ணுல விழுந்து அது சாகாவிட்டால் அநேக பலன் கொடுக்க சொல்லிட்டாரு. அதனால நம்ம மறிக்கணும். நாம ஒரு நாள் உயிர் தள்ள போறோம். இதுக்கு எதுக்குடா நடுவுல இறைவனுடைய வருகை? தேவையே இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம எப்பொழுதுமே நமக்கு ஒத்து வர விஷயத்தை மட்டும் தான் ஏத்துக்கிறோம். நமக்கு ஒத்து வராத எத்தனையோ விஷயங்களை நம்ம ஏத்துக்கிறதே இல்லை. கம்பெனியில கூட அவ்வளவுதான். நமக்கு ஒத்து வர விஷயத்த வேலை செய்யறோம், ஒத்து வராத விஷயத்த ஓனர் சொல்லும் போது தயங்கி நிக்கிறோம். அதனாலதான் பில் கேட்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார். இங்க பாருங்க, அதனாலதான் பில் கேட்ஸ் ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மக்கள் 40 வருஷம் பொறுமையாய் ஒரு வேலை செய்யறாங்க, ஆனா 3 வருஷத்துல ஒரு வேலையை உருவாக்கலாமே என்ற முயற்சிகள் செய்வதில்லை. 3 வருஷத்துல ஒரு வேலையை உருவாக்கலாமே என்ற முயற்சி செய்வதில்லை. மாறாக 40 வருஷம் எனக்கு வேலை இருக்கணும் என்று 40 வருஷம் வேலைக்கு பொறுமை காட்டுகிறார்கள், முயற்சிக்கு பொறுமை காட்டுவதில்லை. எனவேதான் இவர்கள் யாரும் முன்னேறுவதில்லை என்று சொன்னார். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை. நமக்கு ஒத்து வர விஷயம் மட்டும்தான் விசுவாசிக்கிறோம். நமக்கு ஒத்து வரலையா தள்ளிடுறோம். இதெல்லாம் புரியாதுப்பா, வேற என்ன பேசுறாரு, நமக்கு புரியாதுப்பா அப்படின்னு தள்ளி விடுகிறோம். நீ ஏன் ஆண்டவருடைய சபைக்கு வந்த? ஆண்டவனை அறிவதற்காக. அப்ப நீ ஆண்டவனை அறிவதற்காக வந்தன் என்றால் ஏத்துக்கணும். எனக்கு என் மூக்கு ஒத்து வந்தன்னு இல்லை, உண்மையா சொல்றேன். நவம்பர் மாசத்துல கோல்டுல அடிப்பட்டங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 5 மாசம் ஆச்சுங்க கோல்டுல இருந்து இன்னும் வெளியே வரலங்க. என் மூக்கு எனக்கு ஒத்து வரல, ஆனா நான் அறுத்து போடல.
என் தொண்டை இன்னும் ஒத்து வரல, என் தொண்டையை நான் அறுத்து போடல. அப்படிதான் ரகசிய வருகை உனக்கு ஒத்து வராமல் இருந்தாலும் அறுத்து போட நீ யார்? ரகசிய வருகை இருந்த தீரும், அது ஆண்டவர் நிறைவேற்றிய தீருவார். அதை அறுத்து போட நீ யார்? என வசனத்துடைய தாறுமாறான புரிந்து கொள்ளுதல். உடனே ஒரு வசனத்தை முடிவு பண்ணிடுறோம். வாங்க 42ஆம் வசனத்துல சொன்னது, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அப்படிதான், மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதா விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாமல் எந்திரிக்கும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அவ்வளவுதான். அப்ப எதுக்கு ரகசிய வருக? அதான் நம்ம விதைக்கப்படணும் சொல்லியாச்சே. அதான் புதிய ஏற்பாட்டிலே இறைவன் சொல்லிட்டாரு, கோதுமை மணியானது மண்ணுல விழுதான் சொல்லிட்டாரு. அதான் விழுந்துடுறோமே. அழிவுள்ளதா விதைக்கப்படுறோம், அழியாம எந்திரிக்க போறோம். அதை விட்டுட்டு கிறிஸ்துக்கு விரோதமா நான் தான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா? ஆண்டவனே மரணத்தை ருசித்து பார்த்தா, நீ ஏண்டா எடுத்துக்கொள்ளப்படணும்னு நினைக்கிற? நீயும் கொஞ்சம் மரணத்தை ருசித்து பாருடா. ரகசிய வருகை என்பது பைபிள்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு. உடனே நான் ரகசிய வருகையை காட்டின உடனே வாயை பொத்திக்கிட்டு அதுக்கெல்லாம் நாங்க யோகியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யார்கிட்ட தப்பு இருக்கு? ரகசிய வருகை இல்லைன்னு சொல்ற நீங்க காட்டினா அதுக்கு நாங்க யோகியம் இல்லைன்னு சொல்றீங்களா? அப்ப யார்கிட்ட தப்பு இருக்கு? ஏனவைதான் நம்ம தவறை நாம் உணர்த்தி கொள்ள வேண்டியது அவசியம். வாங்க இந்த 3 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 3 விஷயம் நம்ம எதை கவனிக்க போறோம்? ஆதாமுக்குள்ள எல்லோரும் மறிக்கணுமா? நம்பர் 1. நம்பர் 2 சொல்லுங்க. அவன் தன் வரிசையில் உயிர்த்தெழுப்படுவா. அப்படின்னா என்ன? வரிசை என்றால் என்ன? ஆதாமுக்குள் நாம் மறிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன? அடுத்தது லாஸ்ட், செகண்ட் கம்மிங்கா இல்ல ராப்சரா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்னா இல்ல ரெண்டுமே வா? அது 24ஆம் வசனம். ரெண்டுமே இல்ல ஒன்னா? ஒன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா 24ஆம் வசனத்துல செகண்ட் கம்மிங் தான் பேசப்பட்டிருக்கு. அதனால இந்த ராப்சர் இல்ல நீ இங்க வந்து மறுதலிக்கிறார்கள். இல்ல பிரியமானவர்களே, இல்லவே இல்ல. 51ஆம் வசனத்தை வாசிங்க. 24ஆம் வசனத்துல ஆண்டவர் 2ஆம் வருகையை குறித்து பேசிக்கிட்டார், உண்மைதான். ஆனா 52ஆம் வசனத்துக்கு நாம் போகும்போது பைபிள் என்னன்னு சொல்லுது? 51, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாம் அப்படின்னா 24ஆம் வசனத்துல 2ஆம் வருகை குறித்து பேசினார். ஏன்? உயிர்த்தெழுதலை குறித்து பேசும்போது 2ஆம் வருகை ஃபினிஷிங். ஆனா அதுக்காக நான் 3 விஷயத்தை குறித்து பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ஒரு கன்க்ளூஷனை பேசிட்டு நான் 3 விஷயத்துக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷனை பேசிடுறேன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 15ஆம் அதிகாரத்துல 2ஆம் வருகையை குறித்து அவ்வளவு அழகாக பேசிட்டு பினிஷிங்ல கொண்டு வந்துட்டு 51ஆம் வசனத்துல சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்க உயிர்த்தெழப்படுவன் சொல்லல, மறுரூபமாக்கப்படுவன் சொல்லி இருக்கு. இது ரகசிய வருகை. அதனாலதான் ஒரு ரகசியம் சொல்ற. ஆனால் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 24, 42ஆம் வசனம் வரைக்கும் 2ஆம் வருகையை குறித்து பேசுவதனால் பிரம்மாண்டமாய் பேச்ச முடிக்கிறார். ஆனா 52ஆம் வசனத்துக்கு வரும்போது தான் ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கங்கன்ற. அது என்னவென்றால், நாம் தேவனுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்படுகிறோம். 52 வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஏன் இங்க 2 சொல்லிருக்கு? மரித்தவர்கள் அழிவில்லாததை அடைவார்கள், நாமும் என்று சொன்னால் என்ன? உயிரோடு இருக்கிறோங்கன்னு அர்த்தம். ஏன் 2 பிரிச்சு சொல்லுது? மரித்தவர்கள் நாமனே. இது சொன்ன உடனே என்னன்றாங்கன்னா, மரித்தவங்கன்னா பழைய ஏற்பாட்டு, நாமனா புதிய ஏற்பாட்டு. மறுபடியும் மறுதலிக்கிறார்கள். இங்க பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டின் பிரிக்கலையே, கிறிஸ்துவுக்குள் என்று தானே சொன்னது. ஏனவைதான் பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுப்படி வாழ்ந்தவர்களும்
கிறிஸ்து நிறைவேற்ற போகிற புதிய ஏற்பாட்டுக்காக தான் வாழ்ந்தார்கள். பழைய ஏற்பாட்டு இல்லாமலேயே புதிய ஏற்பாட்டுக்குள்ள வாழ்கிற நாம கிறிஸ்துக்குள் இருப்பதனால் கிறிஸ்து நிறைவேற்றினதை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் 2 பேருக்கும் சொல்லுது, மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள், பின்பு நாம் அவரை எதிர்கொள்ளுவோம், பின்பு நாம் அவரை எதிர்கொள்ளுவோம். அப்படின்னா உயிரோடு இருக்கிற அந்த காலத்தின் ஜனங்க ஆண்டவரை எதிர்கொள்ளுவாங்க. நாம், ஏன்னா பைபிள் ஏதோ ஒரு காலத்துக்கு எழுதப்பட்ட பைபிள் அல்ல, என்றென்றைக்கும் எழுதப்பட்ட பைபிள். பார்த்தீர்களா? இப்ப நம்ம அந்த 3 விஷயத்தை கவனிக்க போலாமா? ஏனவைதான் தெளிவாக சொல்லிவிட்ட என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தருக்குள் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை விட்டு நழுவி விடாதிருங்கள். சரி, விசுவாசம் என்றால் என்ன? இது நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். விசுவாசம் என்றால் என்ன? நீ கடவுளை நம்புறது விசுவாசம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ கடவுளை நம்புறது விசுவாசம் அல்ல, மாறாக கடவுள் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ளுகிறது தான் விசுவாசம். இதான் நம்ம பண்ற மிஸ்டேக்கே. இதுதான் விசுவாசம் என்றால் பேய் ஓடுது, நோய் ஓடுது, அற்புதம் நடக்கிறது, அதல்ல விசுவாசம். நான் கடவுள் மீது வைக்கிறது விசுவாசம் அல்ல, கடவுள் எனக்காக செய்தவைகள் மீது வைக்கிறது தான் விசுவாசம். எப்படி 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 எப்படின்னு சொல்லட்டுமா? எல்லாம் என்ன பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். கடவுள் மீது வைக்கிற விசுவாசம் வேற, கடவுள் செய்தவைகள் மீது வைக்கிற விசுவாசம் வேற. ஒரு மனிதன் இருக்கிற இடத்துல இருந்த கடவுள் மீது விசுவாசம் வைக்கலாம். கையை அப்படி கட்டிட்டு இருக்கிற இடத்துல இருந்த விசுவாசிக்கலாம். இது கடவுள் மீது வைக்கிற விசுவாசம். ஆனால் அந்த விசுவாசம் பூர்ணமானது அல்ல. கடவுள் ஏதோ சொன்னாரு, அது கண்டிப்பா உண்மை என்று அவர் பின்னாடி நடந்து போதுதான் விசுவாசத்தை நாம் துவக்கி விட்டோம்னு அர்த்தம். அதுதான் விசுவாசம். ஆக்சுவலி இருக்கிற இடத்துல கையை கட்டினே நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நான் ஆவியானவரை விசுவாசிக்கிறேன், இது விசுவாசம் அல்ல. அந்த வழியில நடந்து போவது. ஒரு உதாரணம் சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான நீர்வீழ்ச்சியில ஒரு மனிதன் இந்த கற்பாறையிலிருந்து அந்த கற்பாறைக்கு ஒரு கயிறை கட்டி, பயங்கரமான குழி, அதுல தண்ணீர் பயங்கரமாய் விழுகிறது. அது நடுவுல கயிறை கட்டி நடந்தான். ஜனங்கள்லாம் கைதட்டினாங்க, வெரி குட். அவன் நடந்து இக்கரைக்கு வந்துட்டான். அங்க ஜனம் கூட்டமா இருக்கு, அவனை எல்லாரும் பாராட்டினாங்க. அவன் சொன்னான், ட்ரிக்ஸ் எதுவுமே இல்லை, மேக்னெட்டிக் இல்லை, எதுவுமே இல்லை, நான் கயிறு மேல உண்மையா நடந்த நீங்க நம்புறீங்களான்னு கேட்டான். அவனை பார்த்த ஜனங்க சொன்னாங்க, நாங்க நம்புறோம், நீ உண்மையா கயிறு மேலதான் நடந்த, இது ட்ரிக்ஸ் அல்ல, நீ உண்மையா நடந்த. அதுக்கு அவன் சொன்னான், திருப்பி நான் அங்கேயே நடந்து போயிடவான்னு கேட்டான். எல்லாரும் கைதாங்க, நீ நடந்து போவ, நீ நடந்து போவ, அங்க இருந்தா இங்க வந்தியா, இங்க இருந்தா அங்க போக மாட்டியா? எல்லாரும் கைதட்டினாங்க. நீங்க நம்புறீங்களான்னு கேட்டான். எல்லாரும் சொன்னாங்க, நம்புறோம் ஐயா, நாங்க நம்புறோம், நீ நடக்குவேன்னு நாங்க நம்புறோம். அதுக்கு அவன் சொன்னான், இப்ப யாராவது என் பின்னாடி வரீங்களான்னு கேட்டான். பாருங்க, எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போ விசுவாசம் என்பது இருக்கிற இடத்துல இந்த விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, அது விசுவாசத்தின் துவக்கம். அவ்வளவுதான். எப்ப நீ நம்பி பின்னாடி போறியோ அதுதான், அங்கிருந்தா விசுவாசம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ கடவுள் மீது விசுவாசம் போயிருதுன்னு சொன்னா, ராப்சூரை நம்பலன்னு சொன்னா, நீ அங்க டிராப் ஆயிட்டன்னு அர்த்தம். அங்கே டிராப் ஆயிட்ட. நான் இப்பொழுது ராப்சூரை நம்புறது இல்ல, டிராப் ஆயிட்டேன். இது மிலேனியம் ஆட்சி, டிராப் ஆயிட்டேன். நீ உன்னுடைய விசுவாசத்தை விட்டு கொடுத்துட்ட. அப்ப கடவுளுடைய லென்த்தான பிளானிங் அது நிச்சயமாக என்னை கொண்டு செய்ய முடியாது. ஏற்கனவே தயாரா இருக்கிறவர்களை கொண்டுதான் செய்ய முடியும். ஏன் என்னை கொண்டு செய்ய முடியாது? ஏன்னா நான் விசுவாசத்துல இருந்து வெளியே வந்துட்டேன். நான் எப்ப விசுவாசிக்கிறது இல்லையோ அந்த மார்க்கத்துல நான் இருக்கவே சாத்தியம் இல்லை. நான் வெளியே வந்துட்டேன். அப்ப நான் வெளியே வந்துட்டேன் என்று சொன்னால் என்னை வைத்து இறைவன் எப்படி கிரியை செய்வார்? இதுதான் நான் சொல்றேன்.
வசனத்தை ஜாகிரதையா விசுவாசிங்கள். இல்லை என்றால் லைனை விட்டு வெளியே போறீங்க. அந்த பிளானிங்ல நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அந்த கயிறு மீது நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அந்த வழியில இருக்க மாட்டீர்கள். ஏனவைதான் எதெல்லாம் நெட்ல கிடைக்குதோ எல்லாத்தையும் கேட்கிறது அல்ல, எதெல்லாம் புக்கில் கிடைக்கிறதோ எல்லாத்தையும் படிக்கிறது அல்ல. படியுங்கள், படியுங்கள், மாறாக உங்களையே ஏமாற்றிக் கொள்ள படிக்காதிருங்கள். நான் மீண்டும் சொல்றேன், படியுங்கள், படியுங்கள், உங்களை ஏமாற்றிக் கொள்கிற மாதிரி படிக்க வேண்டாம். சாப்பிடுங்கள், சாப்பிடுங்கள், நோயா மாறுற மாதிரி சாப்பிடாதீங்க. நீ சாப்பிடுறது நோயா மாறின்னு இருக்கு, அவைகளுக்குள் போயிட்டு இருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஏனவைதான் விசுவாசத்தை அற்புதம் அடியாளங்களுக்கு பயன்படுத்துறமே ஒழிய, ஆண்டவரே இக்கட்டான இந்த சூழ்நிலையிலும் கூட வசனத்தை நான் நம்புறேன் என்பதற்கு பயன்படுத்தினில்லை. வசனத்தை நம்புவதற்காக, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நம்புவதற்காக தான் விசுவாசத்தை கொடுத்தாரு. சாப்பிடுவதற்காக விசுவாசத்தை கொடுக்கல. வெறும் சாப்பிடுவதற்காக பயன்படுத்த கண்டிப்பா வேலை கிடைக்கும், கண்டிப்பா வேலை கிடைக்கும். இதுக்கு விசுவாசம் கொடுக்கப்படல. கடவுள் சொன்னவைகள் மீது விசுவாசம் வைக்கவே விசுவாசம் கொடுக்கப்பட்டது. அதை நீங்க திரும்ப திரும்ப நீங்க சொல்லணும். என் விசுவாசம் சாப்பாடுக்காக கொடுக்கப்படல. இக்கட்டான சூழ்நிலையும் கடவுள் சொன்னவைகளை விசுவாசிக்கத்தான் விசுவாசம் கொடுக்கப்பட்டது. இக்கட்டான சூழ்நிலையும் கடவுளை விசுவாசிங்க. எனவே ரகசிய வருகை என்பது உண்டு. அது உனக்காக செய்கிற விஷயம் அல்ல, தேவன் தனது குமாரனுக்காக செய்கிற விஷயம். இதான் நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம். உனக்காக செய்கிற விஷயம் அல்ல, தேவன் தனது குமாரனுக்காக. நான் மலேசியாவில் இருக்கும்போது திடீரென்று சொல்லி என்ன ஒரு நாள் ஒவ்வொரு ஹோட்டல் கூட்டு போனாங்க. சகோதரி சுமதி சொன்னாங்க, பச இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹோட்டல் கூட்டு போறேன் அப்படின்னாங்க. எனக்கு அவ்வளவு எதுவுமே ஈடுபாடு இல்லை. எது கொடுக்குறாங்களோ சாப்பிட்டு போக வேண்டியதுதான். ருசி இருந்தா ஓகே, ருசி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஒரு விசித்திரமான ஹோட்டல் போறோம் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சரி போலாமே கூட்டு போனாங்க. அது படம் ஏதோ பிடிச்ச ஒரு ஃபேனு, இந்த பாருங்க, அந்த தூண்ல இருந்து இந்த தூண் வரைக்கும் இருக்கு ஒரு ஃபேன் அந்த ஹோட்டல்ல. அவ்வளவு பெரிய ஃபேன் சென்டர்ல ஓட விட்டு இருக்கிறோம். தண்ணீர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையா இருந்துச்சு ஹோட்டல். அங்க போய் உட்காந்து, பாஸ்டர் என்ன வேணும் அப்படின்னாங்க. சொன்னேன், எனக்கு தெரியாது அப்படின்னு. சாதாரணமாகவே நீங்க என்ன வேந்தா டெஸ்ட் பண்ணுங்க, யாராவது ஹோட்டல் கூட்டு போற மாதிரி தான் போங்க. நான் எப்போதுமே என்ன வேணும்னு கேட்டா சொல்லவே மாட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ சாப்பிடுவேன். ட்ரை பண்ணுங்களேன் ஒரு முறை, நீங்க மத்தியானம் ட்ரை பண்ணுங்களேன், நான் வரேன். அதாவது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் என்னைக்குமே நான் விரும்பி சாப்பிடுறதில்ல. நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட ரெடி. அப்பேரிப்பட்ட மனசு இருப்பதுனால் சகோதரிக்கு சொன்னேன், எனக்கு தெரியாது, அதுவும் வெளிநாடு, எனக்கு தெரியாது அப்படின்னு. சரி பாஸ்டர், நானே ஆர்டர் பண்றேன், இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும். நாங்க பரவாயில்ல, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, பரவாயில்ல. சகோதரி அடுத்த நிமிடம் தன் மகனையே பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. தன் மகனையே பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. பாஸ்டர்னால நல்ல குமாலம் இல்ல, பாஸ்டர் வந்துட்டாரு நல்ல குமாலம் இல்ல, சாப்பிடு சாப்பிடு. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்காக நியமித்தது ராப்சர், அதுல கும்மாளம் போடுறது நாம, அவ்வளவுதான் விஷயம். இது நம்மளுக்காக ராப்சர் அல்ல, கிறிஸ்துவுக்காக ராப்சரை வச்சார். அந்த நேரத்தில் இருக்கிறவர்கள் தாங்களும் மறுரூபம் அடைவதனால் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. அவ்வளவுதான் விஷயம். இதுல போயிட்டு ஐயோ நான் யோக்கியம் இல்லப்பா, ஐயோ நான் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன்பா, ராப்சர் நம்மளுக்கு அவசியம் இல்லப்பா, இதை பேசுவதற்காக ராப்சர் அல்ல. அது கிறிஸ்துவுக்கென்று நியமிச்ச மகத்தான நாள். அந்த நாளுக்கு நீயும் நானும் ஒத்து போனோம். எப்படி மலேசியாவில் உள்ள அந்த பிள்ளைங்க எங்களோடு கூட உட்கார்ந்து ஒத்து போனாங்களோ, அந்த மாதிரி கிறிஸ்துவின் அந்த ரகசிய வரிகளை நீயும் நானும் அந்த நேரத்தில் உயிரோட இருப்பனா ஒத்து போய் தீரணும். அது ஒத்து போவதற்கு அந்த நேரம் அல்ல,
இந்த நாள்ல இருந்தே நீ விசுவாசத்துல ஒத்து போயிட்டே இருக்கணும். இந்த நாள்ல இருந்தே. எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா உபதேசத்துக்கு அனுப்புண்டு போயிடாதீங்க. கேட்கிறதெல்லாம் உபதேசத்தை மனசுல வச்சுக்காதீங்க. நான் இதுவரையில் உங்களுக்கு நன்மையானதை காட்டினேன், இனிமேலும் உங்களுக்கு நன்மையானதை காட்டுவேன். வாங்க, 3 விஷயத்தை இன்னும் பிரம்மாண்டமாய் நாம் பார்க்க போறோம். வரிசை என்றால் என்ன? அவனவன் தன் வரிசையில் உயிர் தள்ளுவான். நம்பர் 1. நம்பர் 2, ஆதாமுக்குள் நாம் எல்லோரும் மரிக்கணுமா? அப்போ ரகசிய வருகை எதுக்கு? மரிக்கணும்னு சொல்லி இருக்கும் போது எதற்கு? 3வது, 2ஆம் வருகை, ரகசிய வருகை. இது 2ல ஏதாவது ஒண்ணு நடக்குமா இல்ல 2மே நடக்குமா? நிறைய பேர் கவனிக்கல நினைக்கிறேன். அதனால 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20லிருந்து 20லிருந்து வாசிக்கலாம். 20லிருந்து 24 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? கடைசியா வாசிங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்ப கிறிஸ்து முதற் பலன் என்றால் நாம் மரிக்கவில்லை என்றால் அது செட் ஆகாதுன்றாங்க. எப்படி செட் ஆகாதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது, மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ 1ஆம் ஆதாமுக்குள் நாம் மரிச்சாதான் 2ஆம் ஆதாமுக்குள் உயிர் தள்ள முடியும். அதுக்கு நடுவுல ரகசிய வருகை இல்லன்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. அது எப்படின்னு பார்க்க போறோம். அடுத்தது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கணும். ஆணுக்கு கூட மரிச்சாருன்றாங்க. மரிச்சாரா? பார்க்கலாம். எலியா கூட மரிச்சார். பார்க்கலாம் வாங்க. எலியா மரிச்சாரா இல்லையான்னு காட்டுறேன். அப்போ ஒரு விஷயத்தை விசுவாசிக்க உனக்கு மனசு இல்லைன்னா உனக்கு மனசு கடைசி வரைக்கும் வராது. ஏன்னா விசுவாசம் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை. ஐயா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், விசுவாசம் என்பது தனிப்பட்ட மனுஷனுடைய பிரச்சனை. உனக்கு முடிஞ்சதா நீ விசுவாசிக்கணும். என் பிரச்சனையை நான் என் பிள்ளை கொடுக்க முடியாது. என் பிள்ளையுடைய பிரச்சனை நான் ஏத்துக்க முடியாது. என் பிள்ளை அதனுடைய விசுவாசத்தை அதுதான் ஃபேஸ் பண்ணும். என் விசுவாசத்தை நான் தான் ஃபேஸ் பண்ணோம். என் மனசுல இருக்கிற சந்தேகத்தை நான் தான் ஃபேஸ் பண்ணோம். வேற வழி இல்லை. சொல்றது வேணுமெண்டா பிள்ளை சொல்லலாம், அப்பன் சொல்லலாம், தாய் சொல்லலாம். ஆனா ஃபேஸ் பண்ண வேண்டியது என் கடமை. ஏனவைதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாத்தையும் கேட்டா இப்படித்தான் அழுப்புண்டு போகணும். நான் அப்பதான் பிரமித்தேன். நெட்ல ராப்சர் பெரும்பளவு மனிதர்களால் மறுதளிக்கப்பட்டு ஃப்ரண்ட்ல இருக்கு. நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்ததுனால் அந்த பேஜ் எல்லாம் லாஸ்ட்ல இருக்கு. அதுவும் அதுக்கு யாருக்கும் லைக் கொடுக்கல. எல்லாரும் பேசிருப்பது ராப்சர் இல்லை இல்லை. ஒருத்தன் பேசிட்டா எல்லாருமே அதே தான் பேசுறது. ஏன்னா எல்லாருமே அதே குறிப்பைத்தான் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஆல்ரெடி பேசி நெட்ல போட்டார். நெக்ஸ்ட் இவர் சோம்பேறி, அதை படிச்சுட்டு அதை அப்படியே சொல்லுவார். ஏனவைதான் இங்க விபரீதம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் சொல்லி இன்னொருத்தன் கேட்டு, இன்னொருத்தன் சொல்லி இன்னொருத்தன் கேட்டு அப்படியே பழகி பெருகினதுனால் லேட்டா இப்ப இன்டர்நெட் ஃபெசிலிட்டி சிலர்களுக்கு கிடைச்சதுனால் ஐயோ இவ்வளவு பேர் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா இல்லத்தான் அப்படின்னு முடிவுக்குள்ள வந்து விட்டார்கள். அதனாலதான் சிலர்கள் சொல்லுகிறார்கள், நான் இரவும் பகலும் இன்டர்நெட்லயே இருப்பேன், யார் என்ன சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பேன். தப்புத்தானே சகோதரா, தப்புத்தானே. வா, இந்த 3 விஷயத்தை நான் சொல்றேன். எப்படின்னு சொன்னா அப்ப நீ புரிஞ்சுக்குவ. கிறிஸ்துக்குள் மரிக்கிற விஷயம் எத்தொகையில இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டாரு. எவ்வளவு அழகா சொல்றார். 52, 53 சொல்றார். இதே 1 கொரிந்தியர் 15, 52, 53 சொல்றார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். அப்ப இவ்வளோ நேரம் மரிக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப 52 வருஷத்துல ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லுகிறேன், பின்பு நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம். அப்ப மரணம் எங்க போச்சு? ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கணும்னு சொன்ன மரணம் எங்க போச்சு? சகோதரா,
நான் பேசுகிறது புரியும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தர்க்கத்தை நீ இன்னைக்கு விட்டுட்டனா, இந்த நல்ல விஷயத்தை இன்னைக்கு நீ விட்டுட்டனா, டோட்டலியா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீ டோட்டலியா விட்டுட்டான். அதனால அந்த கவனம் உள்ளவனாய் கேட்க வேண்டியது அவசியம். வாங்க இந்த 3 விஷயத்தை நாம் மெதுவாய் போய் பார்க்கலாம். இதுல என்ன சொல்லி இருக்கிறது அப்படின்னு மெதுவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் 20-22 வசனத்திலிருந்து, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது ஏன் பேசப்பட்டது? நான் நினைக்கிறேன் டைம் இல்ல, இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிச்சிடறேன். அதை அரையும் குறையுமா முடிக்குவேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். பைபிள் சொல்லுது ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கணும். கரெக்ட், மரிக்கணும். ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்க வேண்டியது அவசியம். இது மரண சாசனம், மரணத்துடைய சாசனம். ஆனா மரணத்துடைய டிஸ்பென்சேஷன் அப்படி அல்ல. ஒரு உதாரணமாக, மரிக்க வேண்டியது அவசியம். ஆனால் மரிக்க வேண்டியது சிலருக்கு 25 வயசுல, சிலருக்கு 8 வயசுல, சிலருக்கு கர்ப்பத்துல, சிலருக்கு 100 வயசுல, சிலருக்கு 120 வயசுல. இதுக்கு தான் சொல்லுவாங்க மரண சாசனம் சொல்லுவாங்க. மரணம் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்ட சாசனம். இது சாசனத்தை குறித்த விஷயமே ஒழிய, மாறாக நடுவில் ஒரு புள்ள சொல்லுதா, நானே 8 வயசுல செத்தானா, நீ எதுக்கு 25 வயசு வரைக்கும் வாழ்ற? தர்க்கம் பண்ணுவதற்காக அல்ல இது. ஒரு புள்ள சொல்லுது, நானே 8 வயசுல செத்துட்டேன், எங்க அண்ணன் எங்க தம்பி 25 வயசு வரைக்கும் வாழ்றான், அது எப்படி வாழ முடியும்? நானே 8 வயசுல செத்துட்டேன், அவனையும் சாக சொல்லு. தர்க்கம் பண்ணுவதற்காக அல்ல. ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்க வேண்டும், அது சாசனம். ஆனா தர்க்கம் பண்ணுவதற்காக அல்ல. இறைவன் விரும்பினால் எவனுடைய மரணத்தையும் கிறிஸ்துவினால் தள்ளி போடவும் முடியும், நீக்கி விடவும் முடியும். இதை ஏன் உங்களுக்கு விசுவாசிக்க முடியல? நீங்கள் ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கணும் சொல்லும் போது கிறிஸ்துவின் வல்லமையை தானாகவே நீங்கள் மறுதலிக்கிறீர்கள். மரண சாசனம் வேற, ஆனா மரணத்துடைய ஒத்திகை வேற. சில நேரங்களில் இறைவன் எதையும் செய்ய முடியும். ஒரு உதாரணமாக, நீங்கள் அந்த கனியை புசித்த, சொல்லுங்க பார்க்கலாம், நீங்கள் அந்த கனியை புசித்த நாளில், ஆனாலும் ஆதாம் எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்ந்தார்? 900 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். மெத்துசலா எவ்வளவு வயசு வரைக்கும் வாழ்ந்தார்? 1000 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஆதாம், நீ அந்த கனியை புசித்த நாள்ல நீ சாகவே சாவாய். இது மரண சாசனம். ஆனால் இறைவன் விரும்பினால் பிழைக்க வைக்கவும் முடியும். அதனாலதான் 1000 வருஷம் பிழைத்துக் கொண்டார். யாரு? ஆதாம், மெத்துசலா, ஆனோக்கு, நோவா, எல்லாம் 500 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர்கள். ஏனவைதான் நீங்கள் மரண சாசனத்தை இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. கிறிஸ்துவுக்குள் இறைவன் தன்னுடைய பிளான் இங்க சேஞ்ச் பண்றார் என்றால் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்னும் மேன்மைக்குள்ள போகிறார். இங்க பாருங்க, இன்னும் மேன்மைக்குள்ள போகிறார். ஆனா மரண சாசனம் என்பது அது கட்டாயம், அவ்வளவுதான். நான் என்ன ஆனது அப்படின்னா, அரிணியுடைய கல்யாணத்துல எல்லாம் கல்யாணம் முடிந்து விட்டது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து சொன்னாங்க சாப்பாடு இல்லை அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப பதறி போயிட்டேன். என்ன நீங்க இப்படி சாப்பாடு இல்லைன்றீங்களே, இது எப்படிங்க அப்படின்னா, சார் நீங்க சொன்னது எவ்வளவு பேருக்கு சாப்பாடு, அதான் இங்க கரெக்டா இருக்கு பாருங்க. சாப்பாடு நீங்க வந்து பாருங்க, எவ்வளவு பேருக்கு சொன்னாங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கிறோம். முடிஞ்சிச்சு, இங்க பாருங்க, முடிஞ்சிருச்சு. இதுதான் சொல்லுது ஆர்டர்ல வரும்போது எல்லாருக்கும் ஒரே சாசனம் தான், முடிஞ்சிச்சு. நான் ரொம்ப பதறி பாப்பா வெளியே இருந்தேன். நான் சத்திரத்துக்கு சொல்லிட்டேன், இப்படி நம்ம புள்ள அங்க நில்லிட்டே இருக்கு, சாப்பிடவே இல்லையே. அப்ப நம்ம வேற ஏதாவது முயற்சி பண்ணணும். அந்த புள்ள அவ்வளவு நேரம் நில்லிட்டு இருக்கிறது,
இது என்ன எவ்வளவு பேர் சாப்பிடலையே. அப்ப நான் அவங்கள வையும் போது அவங்க சொன்னாங்க, அது ஆர்டர் முடிஞ்சிச்சு, இன்னும் 30 பேருக்கான சாப்பாடு ரெடி ஆயின்னு இருக்கு. நாங்க சமாதானமா இருக்கு, ஏன்னா முடிஞ்சிச்சு நான் நினைச்சேன். இல்ல இல்ல இல்ல, அது எப்பொழுதுமே வழக்கமா 30 பேருக்கு இப்ப நாங்க சமைக்குவோம். இப்ப சமைச்சு நாங்க எப்ப சாப்பிடுவோம், அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நீங்க வந்தால் போதும். யார் யார் கடைசி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தார்களோ அந்த 30 பேருக்காக நாங்கள் ஒத்தி வச்சிருக்கிறோம். ஒரு சாப்பாடுக்காரனுக்கா, ஒரு சாப்பாடு பரிமாறுவதற்கு எல்லாருக்கும் கொடுத்த பின்பும் ஒத்தி வைக்க ஒன்று இருக்கு என்று சொன்னால், ஆதாமுக்குள்ள மரிக்கிற எல்லாருக்குள்ளமும் கிறிஸ்து நிமித்த சிலருடைய மரணத்தை ஒத்தி வைக்க இவரால முடியாதா? நாம் சிந்திக்க வேண்டும் அல்லவா? ஏன் ராப்சரை குறித்து உங்களுக்கு அவிசுவாசம் ஏற்கப்பட்டுச்சு? ரகசிய வருகை இல்லவே இல்லை. ஏன்னா ரகசிய வருகை சாத்தியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆதாமுக்குள்ள எல்லோரும் மரிக்கணும். கரெக்டப்பா, எல்லோரும் மரிக்கணும், உண்மைதான். ஆண்டவருடைய வருகை, அந்த பிளானிங் ஒத்தி வைக்கிற விஷயம் தூரம் இருக்கனா, நானும் மரிக்கிறேன், ரெடி. ஆனால் ஆண்டவர் சில பிளானிங்காக ஒரு ரகசிய வருகை வச்சிருப்பாருன்னா அதற்கும் நான் ரெடி, அதற்கும் ரெடி. ஏன் சொன்னா அது ஆண்டவனுடைய பிளானிங், என்னுடைய பிளானிங் அல்ல. நான் இங்க பாருங்க, எல்லாம் என்ன பாருங்க, நான் அல்ல எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆண்டவன் எடுத்துக்கொள்ளுகிறான். நல்லா கவனிக்கணும். ஏன் சக்தியில் அல்ல நான் எடுத்துக்கொள்ளப்படுதல், நான் யோக்கிய, நான் ஒண்ணுமில்ல, ஆண்டவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்போ இது என் பிளானிங் அல்ல, யாருடைய பிளானிங்? கடவுளுடைய பிளானிங். சோ வாங்க இன்னும் அற்புதமான பல விஷயத்தை சொல்றேன். அதுதான் கோதுமை மணியானது மண்ணில் விழணும்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் அது வாசிக்கலாமா? கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து சாகாவிட்டால் அது தன் பலனை கொடுக்காதுன்றார். அது வண்டி வாசிக்கலாமா? நான் முடிச்சிடுறேங்க, சலித்துக் கொள்ள வேண்டாம். 25 வசனம் 11-25 நோக்கி இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பா. இப்ப வாசிங்க, அடுத்த வசந்த வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்ப இறைவன் ரெண்டுத்தையும் சொன்னாரா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் மரிப்பான், ஆனா உயிர் தள்ளுவான். ஆனா சிலர்கள் உயிரோடவே இருந்து விடுவார்கள். அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் அர்த்தம். நீங்க நல்லா கவனிக்கல நான் நினைக்கிறேன். திரும்ப வாசிக்கலாம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இதை விசுவாசிக்கிறியா? ஒருத்தன் என்ன விசுவாசித்தான், மரிச்சிட்டான், ஆனா அவன் உயிர் தெல்வான், விசுவாசிக்கிறியா? இன்னொருத்தன் விசுவாசத்திலே இருக்கிறான், அவன் மரிக்க மாட்டான், விசுவாசிக்கிறியா? ரெண்டுத்தையும் கேட்கிறார். அடுத்ததான் இப்ப வேற விஷயம் போறார். பாருங்கள், 2 விஷயத்தை சரியாக நீங்கள் கவனிக்கணும். ஆண்டவர் 2 விஷயத்தை எப்படி சொல்றார் பாருங்க. மரித்தவன் உயிர் தெல்வான் விசுவாசிக்கிறியா? இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, மரித்தவன் உயிர் தெல்வான் விசுவாசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே. அப்ப உயிரோடு இருக்கிறவன் மரிக்க மாட்டான், விசுவாசிக்கிறியா? ரெண்டுத்தையும் கேட்கிறார். ஏன்னா மரித்தவன் உயிர் தெழுவதும் ஆண்டு கையில இருக்கு, மரிக்காதவன் உயிரோடு விசுவாசிக்கிறவன் உயிரோடு வைக்கவும் ஆண்டு கையில இருக்கு. இது யாருடைய பிளானிங்? என்னுடைய பிளானிங் அல்ல, உன்னைய என்னை அழைத்த அந்த மகா கடவுளுடைய பிளானிங். இப்பதான் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கணும். 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, சொல்லி முடிச்சுறாங்க. 12ஆம் அதிகாரம் 24 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். இதுதான் செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க ரகசிய வருகை இல்லவே இல்லை. ஏன்னா கோதுமை மணியானது பூமியில விழுந்து சாவணும், நாம எல்லாருமே சாவணும், செத்து உயிர் தெழுணும். ஆண்டவர் வருகிற வருவார் நீ எதிர்பார்க்க கூடாது, தப்பு. நம்ம எல்லாரும் சாகணும், ஆண்டவரே சொல்லிட்டார். இது
எதுக்கு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? இதுதான் இடைவெளிக்கு பிறகு நான் சொல்றேன். போயிடாதீங்க. கண்டிப்பாக இந்த வாசகத்தை எல்லாவற்றையும் நான் கவனிப்பது அவசியம். விசுவாசத்தில் நிலைத்திருங்க. எழுந்திருப்போம். ஆண்டவரை நம்ம எல்லாம் நோக்கி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட வசனத்திற்காக நம்ம யாவரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். தேவா, உம்முடைய விசுவாசத்திற்குள் நான் நடந்து செல்ல எனக்கு கிருபை செய்யும். ரொம்ப நேரம் பேசினதுனால் எனக்கு ஜெபிக்க கஷ்டமா இருக்கு. மூப்பர்கள் ஜெபித்து ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உண்மையா செவி சாய்த்திருப்பீர்கள் என்றால் கவனித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர். எளிதில் நம்ம அவிசுவாசத்துல விழுந்துடுறோம். ஆனா அதுல இருந்து வெந்திரிச்சு வர எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? விழுறது ஈஸி, எந்திரிக்கிறது என்னைக்கும் கஷ்டம். அதனால வந்து எழுந்திருக்க பாருங்கள். கஷ்டம்தான், ஆனா எழுந்திருக்க பாருங்கள். கண்களை மூடுவாமா? எனக்கு தான் பலன் இல்லை ஜெபிக்க. ஆனா உங்களுக்கு இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு ஜெபிக்க பலன் இருக்கும் இல்லையா? யாராவது மூப்பர் அவங்களோடு கூட சேர்ந்து பிரார்த்தனையை ஏறெடுக்கும். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன். அவர் சொன்னபடி நான் நடப்பேன். அவர் எனக்காய் செய்ததை நம்புவேன். அவர் பொன்முகம் காணவே வாஞ்சிப்பேன். அவர் வருவார், அவர் வருவார். மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார். அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். சார் சார் ஜனக சபை, சார் 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 ஜனக சபை, சார் 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 ஜனக சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான். சார் சார் அவர் வார்த்தைகள் என் குரலாய் மாறும். என் வாழ்வில் ஒவ்வொரு கணம் தேடும். அவர் கரங்களில் நான் ஓய்வு பெறுவேன். அவரின் பாதையில் ஒளி காண்பேன். அவர் வருவார், அவர் வருவார். மேகங்கள் மீதே அவர் வருவார். நம் இருதயத்தை அவர் மாற்றுவார். அன்பின் தேசம் எங்கும் பரப்புவார். ஜனக சபை, சார் 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 ஜனக சபை, சார் 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 ஜனக சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான். சார் சார் அவன் அழைப்பது ஒரு மெல்லிசை. நமக்கு தருவார் புது ஜீவனை. என்ன துயரமும் நம் தூரம் போகும். அவரின் சமாதானம் நம் உள்ளம் தேடும். சார் சார் ஜனக சபை, சார் 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 ஜனக சபை, சார் 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 ஜனக சபை, சார் சார் நம்பிக்கை சபைதான். சார் சார்